என் கம்பெனியோட ஒர்த்து 10,000 கோடி. எனக்கு 80 கம்பெனி இருக்கு. எனக்கும் சபரீஷன் சாருக்கும் கனெக்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா 50% ஷேரை நான் ஃப்ரீயா எழுதி கொடுத்துட்டு போறேன். நான் அதை 15 கோடிக்கு விற்கிறேன். நான் பிளாட் போட்டு ஃபுல் வேல்யூ செக்கில் வாங்குறேன். கேஷ் நான் வாங்க மாட்டேன்னு தெருவா எழுதி வச்சிருக்கேன். சபரீஷன் சார் கம்பெனின்னு கேட்கறணும். அப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா என் பிள்ளைங்களுக்கு யாரோ அப்பான்னு சொல்ற மாதிரி. எங்களை பத்தி ஒரு பொது வழியில பேசும்போதோ அல்லது ஒரு சோசியல் மீடியாவில் பேசும்போதோ இருக்கிறத விட அசம்பிளியில் பேசும்போது நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேங்க. என் கம்பெனியோட ஒர்த்து 10,000 கோடி, கடன் 2,300 கோடி. 2012 எல்லா வருஷம் நான் புக்கு ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னைய சர்ச் பண்ணாத ஏஜென்சியே இல்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் எல்லா ஏஜென்சியும் சேர்ந்து எனக்கும் சபரீஷன் சாருக்கும் கனெக்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா 50% ஷேரை நான் ஃப்ரீயாக எழுதி கொடுத்துட்டு போகிறேன். 2025 ஜனவரி அப்போ இப்போ இருக்கிற அவரோட முதலமைச்சர் அங்கே போகும்போது 2 நாள் முன்னாடி இதே மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு நெரேட்டிவ் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, பரந்தூர் பன்னூர் சுற்றியுள்ள ஒரு 3-4 கிராமத்தில் ஜி ஸ்கொயருக்கு 900 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அதுக்காக தான் திமுக கவர்மெண்ட் பரந்தூருக்கு இந்த ஏர்போர்ட்டை புஷ் பண்ணி கொண்டு வருது. அதுக்கு அந்த நியூஸ் வந்த அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கோம். பரந்தூர் பன்னூர் அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 10 கிராமம் கூட எடுத்துக்கோங்க, எனக்கோ என் குடும்பத்துக்கோ இல்லை என் பிள்ளைங்களுக்கோ, அவங்க சின்ன பசங்க இல்லை என் குரூப் கம்பெனி, எனக்கு 80 கம்பெனி இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் படி இவ்வளோ லேண்டு வைக்கணும்னு இருக்குது. ஆஸ் அ லேண்ட் பேங்கர் நான் அதை ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். எந்தாவது ஒரு கம்பெனிக்கு 1 சென்ட் ஏன் 1 சதுரடி லேண்ட் இருக்குன்னு நீங்கள் இல்லை யார் ப்ரூஃப் பண்ணாலும் அவங்க பேரில் இலவசமாக நான் எழுதி கொடுத்துறேன். நான் 10 கோடிக்கு வாங்குறேன்னா 10 கோடியும் நான் ஒயிட்டில் கொடுத்து வாங்குறேன். நான் பேங்க்கில் கடன் வாங்கி கொடுத்து வாங்குறேன். 10 கோடிக்கு நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறேன். நான் அதை 15 கோடிக்கு விற்கிறேன். நான் பிளாட் போட்டு ஃபுல் வேல்யூ செக்கில் வாங்குறேன். கேஷ் நான் வாங்க மாட்டேன்னு தெருவா எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் கேஷ் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது கஸ்டமர் 10% 15% கொடுத்துட்டு எங்கிட்ட மிச்ச பேங்க் லோனில் வாங்குறாரு. அவர் ஃபுல் வேல்யூவில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸ்டேட்டுக்கு ரெவன்யூங்க. என்னால் என்ன நஷ்டம்? எப்பெல்லாம் இந்த கம்பெனிக்கும் மிஸ்டர் சபரீஷன் சாருக்கும் சபரீஷன் சார் கம்பெனின்னு கேட்கறணும். அப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா என் பிள்ளைங்களுக்கு யாரோ அப்பான்னு சொல்ற மாதிரி. இதை யாரெல்லாம் இனிமே சொல்றானோ அவன் பிள்ளை மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு சொல்ல. அப்பதான் பெயின் என்னன்னு தெரியும். அவ்வளவு வலிக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.